என் போற்றுதலுக்குரிய தோழர் நூலை பெற்று வெளியிட்ட நல்ல கண்ணவர்களே, கோபக்கார இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ் அவர்களே, நம்ம படத்தெல்லாம் அவனுக்கு பார்க்க மாட்டாங்க, நீங்கள் அதுக்காக கோபப்பட்டு பிரயோஜனமே இல்லை. நண்பன் ஒரு படங்க 32 சீனில் மூத்தர் அடிக்கிறானுங்க. அது தமிழ்நாட்டிலேயே அதிகமாக சம்பளம் வாங்குகிற விஜய், இந்த மாதிரி ஹீரோக்கள். ஒருத்தர் படம் பார்த்து காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க ரொம்ப கேவலமாக இருக்குங்க, அத்தனை நேரம் மூத்தர் அடிக்கிறானுங்க, என்ன பண்ண முடியும், நம்மளுக்கெல்லாம் மூத்தரை வர்றதா இல்லையானே. அவனுக்கும் ஒரு வீடு இருக்குல்ல, நேராக போவோம், ஒரு 400 பேர் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி மூத்தரை அடிச்சுட்டு வந்துடுவான். அப்போ தான் இவனெல்லாம் திருந்துவான்னு நான் சொன்னேன். அவை இவனுக்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம இடத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க. எனக்கு பிறகு இந்த நூலை எழுதிய மகேந்திரனை வாழ்த்தி பேச இருக்கின்ற எங்கள் போற்றுதலுக்குரிய ஐயா, அவரும் பாருங்கள் எளிமை. இப்படி எளிமையாகவே இருந்துட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு கூட்டம் அதிகமாக சேரதில்லை. ஐயா நெடுமாறன் அவர்களே, அருமையண்ணன் தமிழறிவு மணியன் அவர்களே, ஏற்புரை வழங்குகிற வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று யாரை கேட்கிறார்? இந்த கேள்வி யாருக்கு? ராஜபக்சவுக்கா? அந்த முண்டத்துக்கு தமிழ் தெரியாது. ஆகவே யாரு கேட்குறாரு? அவனுக்கு ஆயுத சப்ளை பண்ணுற தென்னாசியாவினுடைய இஸ்ரேலாக விலக்கி கொண்டிருக்கிற இந்திய காந்தி வகையாராக்களுக்கு கேட்டிருப்பார் என்று தான் நான் நினைக்கிறேன். அதுகளுக்கும் தமிழ் தெரியாது. ஆனால் தமிழ் கூட ரொம்ப உறவு இருக்குது. இங்கேருந்து போகிறானுங்கல்ல, அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுன்னு அவங்களுக்கு தான் இந்த கேள்வியை வச்சுருப்பார் நினைக்கிறேன். அல்லது அங்கே போய் ஜாலரை அடித்து எப்படியாவது அந்த நாக்காளியை விடாமல் கட்டி பிடிச்சி சாகிற வரைக்கும் கதறி அழுகிற இந்த தமிழ்நாட்டு கதர் வேஷ்டிகளுக்காக கேட்டிருப்பார் நினைக்கிறேன். அதுவும் இல்லைன்னா நேரடியாக காங்கிரஸ் கட்சியில் இல்லாட்டியும் அப்பப்போ காங்கிரஸ் கட்சிக்காரர்களாக மாறுகிற ஒரு 2 மணி 36 நிமிடம் இல்லாமல் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய புது டெக்னாலஜி இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்துகின்ற மாபெரும் தலைவர்கள், கலைஞர்கள், அறிஞர்கள் இவர்களை கேட்டிருப்பாரோ என்று நான் நினைக்கிறேன். பட் யாரை கேட்டாலும் இது உலக மனித குலத்தை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்பதுதான் என்னுடைய கருத்து. அல்லது பாருங்க, இங்கிருந்து போகிறானுங்க ராஜபக்சேயோட இந்த தமிழர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு. அதில் ஒரு தமிழன் கிடையாது, ஒரு மலையாளத்தான் இருக்கேன். அந்த நாராயணன், இந்த நாராயணன், சங்கர நாராயணன், இந்த மேனன், அந்த மேனன்ட்டு டெல்லியில் கூடிய டாப் லெவல் அதிகாரத்தை எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறான். நம்மளால் அவன் பூரா கிளார்க்கு, ஹெட்லருக்கு, ஸ்டெனோ, இவன் தான் தமிழன். அந்த பவர்ஃபுல்லான போஸ்ட் எல்லாம் மலையாளத்துக்கார உட்காந்துருக்கேன். மலையாளத்துக்காரன் போய் நம்மளுக்காக பேசுவானான்னா பேச மாட்டான். நீங்கள் இது இந்தியனாக இருந்துட்டு மலையாளத்தான் தமிழன் எல்லாம் பேசாதீங்கன்னா அவன் நம்மளை அப்படி தான் சொல்கிறான். நம்மளை தமிழன்னு கூட சொல்கிறதில்ல, நம்மளை பாண்டிங்கிறவன். ஏன்னா பாண்டி அப்படிங்கிறவன். தமிழ் படங்களில் ஒரு படத்துலையும் கூட மலையாளிகளை கேவலமாக நம்ம எடுக்கவே மாட்டோம், தப்பியாக இருந்தோம். ஆனால் மலையாள படங்களில் பாருங்கள், ஏதாவது ஒரு தமிழ் கேரக்டர் இருக்கேன், அதை பாண்டின்னு போட்டு பெண்டன்னு முத்துவானுங்க. நம்ம தண்ணியே நமக்கு தரமாட்டோம்னு சொல்கிறவன் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய வழியை, நம்முடைய சோகங்களை அங்கே போய் பேசுவானுங்களாங்கிற நம்பிக்கை, ஒரு உணர்வு வர வேண்டாமா? அதை யாருமே தடுக்கலை. இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களும் தடுக்கலை, முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்களும் தடுக்கலை. நாங்கள் வர்றோம்னு கூட கேட்கல. அவங்களாம் போகிறாங்க வர்றாங்க. அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் போவாங்க. சனிக்கிழமை இங்கேருந்து போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை அங்கே போய் அந்த அதிகார வர்க்கத்தோட ஆளும் வர்க்கத்தோட ஒரு நல்ல பார்ட்டியெல்லாம் நடத்திட்டு குடியும் கும்பலமாக இருந்துட்டு திங்கக்கிழமை காலையில் வந்து ஆஃபீஸுக்கு லேட்டாக போயிடுவாங்க. அவங்கள பார்த்து இந்த கேள்வியை கேட்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன். இப்படி எல்லாத்தையும் பார்த்து கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த நூலினுடைய முதல் அத்தியாயத்தை, இது அத்தியாயம்னு சொல்ல முடியாது, முதல் கதறலை அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா இது ஒரு நம்முடைய இனத்தினுடைய மரணம். அந்த மரணத்தின் தலைவாசலையும் கால் மடியிலையும் நின்று நாம் கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கோம்.
ஆகவே இதை ஒரு மகிழ்வாக கொண்டாட முடியாது. இந்த நூலை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை ஒரு ஒப்பாரி பாட்டு தான். என் இனம் இவ்வளவு கேவலமாக அழிந்து ஒளிந்து போனதே அப்படின்ட்டு நம்ம ஒப்பாரி பாட்டு பாடுறதுக்கான இது. இந்த முதல் ஒப்பாரியில் அவர் எழுதியிருக்கிறது ஒரு பெண். அந்த பெண் தன்னுடைய கை குழந்தையை பிறந்து சில மாதங்களேயான அந்த கைக்குழந்தை இன்னும் தாய்ப்பாலை மறக்காத அந்த குழந்தையை தூக்கி கொண்டு கணவனோடு வருகிற போது கணவனை தவற விடுகிறாள். கூட்ட நெரிசலில் இடம் மாறி வருகிற போது அந்த குழந்தை மட்டும் அவளுக்கு மிஞ்சுகிறது. சாப்பிட்டு பல நாட்கள் ஆயிற்று. அதில் அந்த வலியை அவர் சொல்லுகிறார். அது உண்மை கூட. சும்மா படிக்கின்றவர்கள் ரசிக்க வேண்டும், படிக்கின்றவர்கள் ஆகா என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டதில்லை. அப்படி பசிக்கிறது என்று சொல்லி அழுகிற அந்த மனிதன் தன்னுடைய சொந்த வயலில் உழுது பயிரிட்டு எடுத்த நெல் அவன் வீட்டில் மூட்டையாக இருக்கிறது. ஆனால் அந்த வீட்டை விட்டு துரத்தப்படுகிறான். அந்த மூட்டையை சுமந்து கொண்டு போவதற்கு இவனுக்கு திறனை இல்லை. ஆனால் அவன் பசிக்கிறது யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தை அவன் நல்லா சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போது ஸ்கூல் வாசலில் நின்று பசிக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ வேதனையும் கண்ணீரும் வரும். அந்த கண்ணீர் நமக்கு வர வேண்டாம். ஆனால் அது வேதனையாவது நமக்கு வர வேண்டாமா? அது வரணுங்கிறதுக்காகத்தான் அது ஒரு பதிவு பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த பொண்ணை முள்ளிவாய்க்கு அந்த முகாமில் கொண்டு போய் அடைக்கிறானுங்க. மாணிக்வாம்ங்கிற முகாமில். அது முகாம்னு நாம் சொல்ல முடியாது. நம்ம நாட்டிலையும் புலம்பெயர்ந்த மக்களுக்கான முகாம்கள் இருக்கிறது. அது ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை. அந்த திறந்த வெளி சிறைச்சாலைக்குள்ள ஆண் பெண் பேதம் அவன் எல்லாத்தையும் அடைக்கிறான். யோசிச்சு பாருங்க நிலைமையை. வெளியில் இருக்கிறவங்க ஒளிஞ்சு வாழ்றவங்களுக்கு மனிதனுக்கு உயிர் வாழ்றதுக்கான உரிமை வேணும். இஷ்டப்பட்ட படிக்கிறதுக்கு உரிமை வேணும், இஷ்டப்பட்ட வேலைக்கு போகிறதுக்கு உரிமை வேணும். இதெல்லாம் சொல்கிறோம். பெண்களுக்கு என்ன உரிமை வேணும்? தன்னுடைய குழந்தைக்கு 10 மாதம் சுமந்து பெற்ற குழந்தைக்கு தன் மாரிலிருந்து பால் குடிக்கிற உரிமை வேணும். அந்த உரிமை மறுக்கப்பட்ட தேசம் இந்த இலங்கை. இப்படிப்பட்ட ஒரு இழிவான மனிதர்களை, அரக்கர்களை நாம் புராண இதிகாசங்களிலும் கூட பார்க்க முடியாது. ஒரு தாய்ப்பால் கொடுக்க தாய் மறுக்கப்பட்ட தேசம் அந்த தேசம். ஏன்னா நீ மாடு இருந்தால் தானே பால் கொடுப்பேன், மாடவே அறுக்கணும்னு அறுத்தவனுக்கு தான் அந்த சிங்கள காடையர்கள். அப்படிப்பட்ட அயோக்கியர்கள் நிறைந்த தேசம் அந்த தேசம். அப்படி அந்த பொண்ணு போய் அங்கே கதறா, கண்ணீர் விடுறா. தன் குழந்தைக்கு எப்படியாவது சாப்பாடு கிடைக்காதுன்னா சுகாதார வசதி இல்லை, கழிப்பிட வசதி இல்லை, மழை அந்த நேரத்தில். நாம தான் எல்லாத்தையும் மறந்துக்கிறோமே. போன ஆட்சிக்காரன் என்ன செஞ்சாருன்னு மறந்துக்கிறோம். இப்போ வந்திருக்க ஆட்சிக்காரரும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கிறதையும் மறந்துக்கிறோம். மறதிங்கிறது தான் அரசியல்வாதிகளுடைய மூலதனமாக இருக்குது. ஆனால் நாம் அப்படி மறந்து இருக்க முடியாது. அந்த மக்கள் அந்த முகாமில் அடைக்கப்பட்டோன்னு கடுமையான மழையில் வெறும் தரை. அந்த தரையில் சேரும் சகதியும் பாம்பும் பல்லியுமா கசகசன்னு உருவாகி அது அழகாக எழுதியிருப்பார். ஒரு ஈ உற்பத்தி ஆகணும்னா அதுக்கு சுகாதார கேடு வேணும், குப்பை வேணும், கூளம் வேணும், நாத்தம் வேணும். அப்போ தான் அந்த ஈ பல்கி பெருக முடியும், மனிதர்களை கடிக்க முடியும். ஆனால் மனிதனுக்கு அதெல்லாம் எதிரியாக இருக்குது. அங்கே தான் அந்த மக்கள் வாழ்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் அந்த குழந்தைக்கு கடுமையான வயிற்றுப்போக்கு வருது. எப்படி தப்பிச்சு போகிறதுன்னு தெரியல. சுற்றிலும் முள்வேலி, மேலே சுருளாக போட்டிருக்க முள்வேலி. அதுக்கு அந்த பக்கம் சிங்கள காடையர்கள், இராணுவத்தினர்கள் எந்திர துவாக்கியோடு நின்றுருக்கான். மேலேருந்து பார்த்துட்ருக்கான், சைட்லேருந்தும் பார்த்துட்ருக்குறான். என்ன செய்யறன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிறா. அது எழுதியிருக்காரு. உண்மையிலேயே அதை படித்தால் தூக்க வராது. அதை உண்மையிலே சராசரி மனிதனுக்கு கண்ணீர் தான் வரும். அப்படி ஒரு தாய்க்கு கொடுமை நம்ம நாட்டில் மவுண்ட் ரோட்டில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரிக்கு கூட அப்படியெல்லாம் ஒரு கொடுமை கிடையாதுங்க. ஒரு பிச்சை எடுக்கிற பெண் கூட அவ்வளவு துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறது இல்லை. ஆனால் அந்த நாட்டின் குடிமகள் அந்த துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சா. யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு கண்ணு அவளுக்கு தெரியுது. இந்த மாதிரி எத்தனையோ தாய்மார்கள் எப்படி இந்த குழந்தைகளை காப்பாற்றுவது? நாம் செத்தாலும் பரவாயில்ல, இந்த குழந்தைகளாவது எப்படியாவது உயிர் தப்பி எங்கேயாவது வாழ்ந்துடாதான்ட்டு ஒரு தாய் என்ன பண்ணுறா, ஒரு துணிஞ்சு போய்
இந்த குழந்தைய எடுத்து தன் சொந்தக்காரர்கள் அந்த பக்கம் நிற்கிறாங்க, வேலிக்கு அந்த பக்கம் ஒரு 6 அடி 8 அடி அகலம் இருக்கக்கூடிய அந்த முள்வேலிக்கு அந்த பக்கம் தூக்கி வீசுகிறா, சொந்தக்காரங்க பிடிச்சிட்றாங்க. அந்த குழந்தை பறந்து போகிற நேரத்தில் அது முள்வேலிக்குள்ளே மாட்டிக்குமா, வேண்டியவங்க கையில் போய் ஒப்படைக்கப்படுமா, ஒப்படைக்கப்படுறதுக்குள்ளே செத்துருமாங்கிற பல்வேறு பதட்டங்களோட மக்கள் பார்க்கும்போது தூக்கி வீசுகிறாங்க. தூக்கி வீசும்போது அந்த அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. குழந்தைக்கு முடியல, எடுத்துகிட்டு போயிருக்குன்னு ஜாட காட்டுறா, இராணுவத்துக்கு தெரியாமல் அடக்கி அப்படி வந்துடுறான். அப்போ இந்த தாய் நினைக்கிறான், இதே மாதிரி நமக்கு ஒரு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா, நம்மளை பார்க்க வந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த குழந்தையை விட்டெரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தேடுறா. அவளுக்கு சொந்தக்காரங்களே வரல, வயிற்றுப்போக்கு அதிகமாகிட்டே இருக்குது. அப்போது ஒரு அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு கண்கள் இவளையே பார்த்துட்ருக்கு. இவன் யோசிக்கிறா, இவர் யார், இவர் முன்ன பின்ன பார்த்ததுலையே, நம்ம சொந்தக்காரரா, நமக்கு அறிமுகமானவங்களா, தெரிஞ்சவரா, தெரியலையேன்னு வீசிடலாமான்ட்டு வீசுறதுக்கு தயாராகும்போது அவர் விலகி போயிடுறார். என்னடா வந்தார் போயிட்டாரு, இது யாரை நம்பி வீசுறதுன்னு நினைக்கும்போது அவர் உள்ளொன்ன வீசுகிறாரு. அதை எடுத்துகிட்டு போய் பிரித்து பார்த்தா குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்குக்கான மருந்துகள் அதில் இருக்குது. அதை தன்னுடைய குழந்தைக்கும் கொடுத்து மற்ற குழந்தைகளுக்கும் கொடுக்குறார். இப்படி அந்த வீசி எறியப்பட்ட குழந்தைகள் தான் வருங்கால ஈழத்தை கட்டி வைக்க போகிற விதைகள். அவங்க வீசி எறிந்தது இன்னொருத்தருடைய கையில் இல்லை, அந்த ஈழ மண்ணில். நிச்சயமாக அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார், பிரச்சனை இருக்கிற வரைக்கும், பிரச்சனைக்கான காரணங்கள் இருக்கிற வரைக்கும் போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்குது. போராட்டம் நின்ன மாதிரி தெரியும், ஆனால் நிற்காது. அது வேறு ஒரு வடிவம் எடுக்கும். அதுதான் வரலாறு, அதுதான் நடக்கும். தெலுங்கானா போராட்டம் நடக்கும்போதும் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது. அப்போயே ஆர்டர் வசூல் போட்டு ஆயுத போராட்டம் நடத்திட்டு தான் இருந்தோம். தெலுங்கானா போராட்டத்துக்கு அப்புறமும் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, பல்வேறு விதமான போராட்டங்கள் நடக்குது. இன்றைக்கு இந்த மாதிரியான போராட்டங்களை நடத்துகிறோம். இப்படி மாறி மாறி புரட்சிகர இயக்கங்கள் போராடிட்டே தான் இருக்கும், பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும். அப்படி தீர்ற வரைக்கும் போராடுறவங்களோட நாம் ஒன்று சேர்ந்து நடக்கணும். இன்னொரு அயோக்கியத்தனமான ஒரு வரலாற்றை பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே மோசமான இனவெறி பிடித்தவன் ஒரு பயங்கரவாதின்னு சொன்னான். இவன் சொல்கிறான், இனக்கலப்பு உண்டாகிறான். தமிழன் ஒருத்தர் இருந்தால் தானே தமிழனுக்காக போராடுவான். தமிழன் ஒருத்தர் இருந்தால் தமிழ் மண்பான். தமிழன் ஒருத்தர் இருந்தால்னா பிரபாகரனை பற்றி பேசுவான். தமிழன் ஒருத்தன் பிறக்கக்கூடாதான்ட்டு சிங்கள சிப்பாய்களை அனுப்பிச்சு தமிழச்சிகளை பூரா பாலியல் பலாத்காரம் பண்ணுறான். அவள் பெக்கிறது பூரா சிங்களனு பெக்கிட்டுன்னு சொல்கிறான். என்ன அயோக்கியத்தனமான ஒரு வரலாற்று புரட்சி இது. இவனையெல்லாம் கொண்டா என்ன, உடனே பயங்கரவாதி. மிக மணிவண்ணன் ராஜபட்சவை அது ராஜபட்சன்னு சரியாக எழுதுங்கய்யா, மணிவண்ணனை கொல்லாமல் எழுதினான்னு யாராவது நான் வேறு யாராவது சொன்னேன்னு நினச்சிக்க போகிறானுங்க. இப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் இருக்குது. அதே மாதிரி இந்த போரிடும் முறைகளில் 2 வித்தியாசம் இருக்குது. 2 பேர் ஆயுதம் வச்சுருந்தாங்க. சிங்கள இராணுவமும் ஆயுதம் வச்சிருந்தது. தமிழில் தேசிய விடுதலை போர் நடத்திய அண்ணன் பிரபாகரனுடைய தலைமையின் கீழே இங்கே தமிழில் விடுதலை புலிகளும் ஆயுதம் வச்சிருந்தாங்க. ஆனால் 2 போர் முறைகளுக்கு என்ன வித்தியாசம்? 2 பேர் தரைப்படை மோதும் போது அண்ணன் பிரபாகர் அவர்கள் சொல்றாரு, முன்வரிசையில் நின்று போரிடுகிற சாதாரண சிப்பாய்களை கொன்று விடாதீர்கள் சொல்லியிருக்காரு. ஆவணம் இருக்கு. அவரை போய் பயங்கரவாதிங்கிறாங்க. ஏன்னு சொல்றாரு அவர், இராணுவ நிலைகளை தாக்குங்கள், உயர் அதிகாரிகளை தாக்குங்கள், சாதாரண கால்நடை சிப்பாய்களை தாக்காதீர்கள். அவனைத்தான் முன்வரிசையில் அனுப்புவேன், அவனுக்கு ஒன்றுமே ட்ரைனிங்கே கிடையாது பாவம்னு சொல்றாரு. ஏன்னு சொல்றாருன்னா, அவன் எல்லாம் தென்னிலங்கையிலிருந்து வந்திருக்கிற சிங்களர்களின் தாழ்த்தப்பட்ட சாதியிலிருந்து வந்தவர்கள், ஒடுக்கப்பட்ட சாதியிலிருந்து வந்தவர்கள், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள். அவர்கள் வேறு வழி இல்லாமல் இந்த இராணுவத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வரலாறு தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும். ஆகவே அவர்களை கொள்ளாதீர்கள் சொன்னார். ஆனால் இவன் என்ன பண்ணான், முன்வரிசையில் ஓடிட்டு இருந்த சின்ன குழந்தைகளையெல்லாம் கொண்டான். 8 வயசு குழந்தை, 8 மாத குழந்தை, 1.5 வயசு குழந்தை, எல்லாம் பயங்கரவாதியா? சோனியா காந்திக்கு மனசில் பயம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் கண்டாலும் பயங்கரவாதிங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ராகுல் காந்திவை மம்மி எந்திரிங்கன்னா பயங்கரவாதின்னு சொன்னாலும் சொல்லும். அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது. அவங்க எல்லாத்தையும் குழந்தைகள் இல்லாமல் பயங்கரவாதிகள், வயசுக்கு 20 பிள்ளைகள்லாம் பயங்கரவாதிகளா? ஆனால் அவங்க என்ன நினைக்கிறானுங்க,
இவன் வளர்ந்தா அப்படி ஆகணும், வளர்ந்தா போராடுவான், அதனால் அவளை அழிகிறான். விமானங்களை விட்டு பொதுமக்கள் மேலே கொண்டு போட்டான். அவ்வளவு போட்டான். உலகத்திலேயே மாவீரன் ஆனந்த விடனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்வேன். உலகத்தின் தலை சிறந்த வீரன், ஒரு போராளி மேதக பிரபாகரன் இதில் ஒரு சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. அது இந்த சான்றிதழ்னால அவர் வீரர் ஆகிறதில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அனுபவமுள்ள பத்திரிகை அவருக்கு அந்த சான்றிதழ் கொடுத்ததுக்கு அவருடைய தம்பின்னு சொல்லிக்கிற எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். அப்போ உலகத்திலேயே விமானப்படை வைத்திருந்த போராளிகள் யாருன்னா தமிழீழ விடுதலை புலிகள் தான். சிங்களச்சி கட்டி பிடிச்சி நியூ இயர் கொண்டாடிட்டு இருக்கிற ஆங்கில நியூ இயர் வரலாறு அவனுக்கு வேணும் பாருங்க. நாங்கள்லாம் அவனை யாரும் கொல்ல வேண்டியதில்லை. அவன் அரசியல் ரீதியாக ரொம்ப தூக்கி போட்டான். ராஜபக்சவே கொல்லுவான், கொன்னுட்டு தமிழர்கள் மேலே பழிபடுவான். அது வேணா நடக்கும். இப்படிப்பட்ட இழிவுகள் நடந்துட்டுருக்கு. பயங்கரமாக சிங்களர்களை கொண்டு போய் குடியேற்றுறான். அங்கங்கே புத்த விகாரிகளுக்கு கட்டுறான் சிங்களர்களுடைய வெற்றிக்காக. வவுனியாவில் ஒரு நினைவு சின்னம் வைக்கிறான், கிளிநொச்சியில் ஒன்று வைக்கிறான். இதுக்கு பண்ணுற செலவில் அந்த குழந்தைகளுக்கு, அந்த தாய்மார்களுக்கு ஒரு குடிசை கட்டி தரலாம்ல, அதை செய்ய மாட்டேங்கிறான். அப்போ இதிலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியன், அவன் தமிழர் மீது எவ்வளோ வெறுப்புள்ளவனுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். பாருங்கள் எவ்வளோ பேர் மாற்றிருக்கான் பாருங்கள். கொக்கச்சான் குளம்ங்கிறது உண்மையான பேர், அதுக்கு அவன் வச்சுருக்கான் பேர் இப்போது கலாபோவ சேவை. பாருங்க, சரணபோவில் போய் சேவை வாங்கி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. முதலி குளத்துக்கு முறை வேளான்னு வச்சுக்கிறான், கந்தரோடைக்கு கந்துரு கொடான்னு வச்சுக்கிறான், பிரமந்தல் குளம் பிரமந்தல் குலமா அப்படின்னு வச்சுக்கிறான், உதயான தேக்காடுங்கிறது தேக்கவத்தை அப்படின்னு வச்சுக்கிறான், திருவோணமலைக்கு சவுமல் புறா அப்படின்னு வச்சுக்கிறான்.